ரிஷப்ரதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி நம்ம போடலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரீ வந்து அவங்க காஞ்சிபுரத்தில் எடுத்திருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்டாக தான் வந்திருக்கு. இந்த கலர் வந்து ஒரு மாதிரி சாண்டிலும் எல்லோ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் வரும். பல்லு வந்து பிங்க் கலரில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எஸ் மாதிரி டிசைன் பார்க்குறீங்களா, அந்த டிசைன் தான் நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு வரப்போகுது. இந்த பல்லுவும் பிங்க்கு, ப்ளவுஸும் பிங்க்கு. இதில் வந்து பார்டர் வந்து காப்பர் சரியில் கொடுத்துருப்பாங்க. அவங்க அங்கங்கே வந்து ஒரு டிசைனும் கொடுத்துருப்பாங்க காப்பரில். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் பார்த்துடலாம். இதுதான் வந்து டேசில்ஸ், இது ஹேண்டு, இது வந்து ஃப்ரண்ட் நெக், இது வந்து பேக் நெக். இப்போ நம்ம வந்து இதை நாங்கள் எப்படி போட்டோன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பேக் நெக்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம வந்து இந்த டிசைன் வந்து தாஜ்மஹாலில் வந்து மேலே இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இது வந்து பாட் நெக்கும் நம்ம சொல்லலாம். இதில் வந்து 3 லைன் ஜரி த்ரெட்டு காப்பர் கலரில் நம்ம கொடுத்துருக்கோம். 2 லைன் சில்க் த்ரெட் பாடி கலரு சாரியில் இருக்கும்ல அந்த சாண்டில் கலர் நம்ம அது கொடுத்துருக்கோம். இப்போ இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரவுண்ட் பீடும் கட் பீட் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ரவுண்ட் பீடும் கட் பீடும் நம்ம ஒரு லைன் கொடுக்குறோம்ல, அந்த இது வந்து நம்ம வீலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம வந்து பீடு தானே லாஸ்ட்டாக வரணும் நம்ம இது பண்ணுவோம். அது வந்து இப்போ நம்ம கட் பீடு வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்காதனால நாங்கள் அந்த வி ஷேப்லேருந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ரவுண்ட் பீடும் கட் பீடும் வந்து இன்னொரு லைன் வரும். இந்த ரவுண்ட் பீடும் கட் பீடும் வந்து காப்பர் கலரில் தான் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் போட ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் லைன் நம்ம போட ஆரம்பிக்கும் போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த முனையில் வந்து வி ஷேப் நம்ம போட்டோம்ல, அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ரவுண்ட் பீடு இருக்குல்ல, அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து போட்டோன்னா வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ இது நம்ம 2 லைன் போடுறோம்ல, செகண்ட் லைன் போடும் போது அது வந்து ஒரு ஈக்குவலாக இருக்காத மாதிரி இருக்கும். பட் ஆனால் பரவாயில்ல. இந்த டிசைன் வந்து கஸ்டமரே அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் இது ஸ்லோவாகவே போட்டு வாங்க. இப்போ நம்ம அந்த ரவுண்ட் பீடும் ஃபஸ்ட்டு லைனோட ரவுண்ட் பீடும் செகண்ட் லைனோட ரவுண்ட் பீடும் ஒரு மாதிரி க்ராஸாக இருக்கும். வந்து நெக்ஸ்ட்டு டிசைன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த எஸ் வந்து நம்ம ட்ரேசிங் எடுக்க போகிறோம். அந்த எஸ் நம்ம போடுறோம்ல, அதை 8ஆவும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து கட் பீடு ரவுண்ட் சுகர் பீடு கொடுத்து ஒரு லீஃப் மாதிரி நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம இது வந்து ட்ரேசிங் எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து போட போகிறோம். நம்ம வந்து முனையில் வந்து அந்த வி ஷேப் நம்ம போட்டிருக்கோம்ல, அதில் வந்து ஒரு பெரிய எஸ் வரும். அதில் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த எஸ் எல்லாமே வந்து 1 இன்ச்சு கேப்பில் தான் நம்ம விட்டுருக்கோம். இதில் வந்து ஒரு 8 லைன் தான் நம்ம கொடுத்துருப்போம். 1 இன்ச்சில் 8 லைன் தானே இருக்கும். இதில் வந்து 7 லைன்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஒரு லைன் மட்டும் மிஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து அந்த எஸ் டிசைன் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேசில்ஸ் ரெடி பண்ணிடலாம். டேசில்ஸில் வந்து நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீடு வரும், இன்னொரு லைன் ரவுண்ட் பீடு வரும், நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு வரும். இது வந்து நம்ம வந்து ஜிமிக்கி டைப்பில் தான் நம்ம இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் நடுவில் வந்து பிக் கட் பீடு வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து சுகர் பீடு கட் பீட் ஸ்மால் கட் பீடு வரும். அது ஒரு லைன் வரும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சாரீ கலருக்கு நம்ம வந்து ஃப்ரெஞ்சு நாட் உள்ளே போட்டிருக்கோம். மேலே வந்து 3 லைன் வந்து கட் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் பீடு, அதை சுற்றி சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீடு அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க மேலே. நம்ம வந்து இப்போ அவுட்லைன் போட்டுடலாம். அவுட்லைன் சரி த்ரெட்டு காப்பரில் நம்ம போடுறோம். அது வந்து நம்ம 2 லைன் போடுறோம். நீங்கள் ஸ்லோவாக போட்டு வாங்க. நம்ம அதுக்கப்புறம் மேலேயும் நம்ம வந்து சாரீ கலருக்கு நம்ம வந்து ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துருப்போம். கீழே ஜமிக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது மேலே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருப்போம்.
அந்த சுகர் பீடும் ரவுண்ட் பீடும் ரெண்டுமே வந்து காப்பர் தான். இதில் வந்து நம்ம வந்து 2 கலர் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு வந்து லைட் சாண்டலும் ஒன்று வந்து கொஞ்சம் டார்க் ஒரு எல்லோ மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து செகண்ட் லைன் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். மறக்காமல் எல்லாத்துக்கும் எண்டு நாட் போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து டேசல்ஸ் வந்து முடிக்க போகிறோம். நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து எண்டு நாட் போடுங்க, அதுதான் வந்து மஸ்ட். இப்போ நம்ம வந்து எஸ் போட ஆரம்பிச்சிடலாம். எஸ் போடும் போது நம்ம அது வந்து 8 மாதிரி தான் தெரியும், பட் ஆனால் நீங்கள் வந்து எஸ் மாதிரி தான் நம்ம வந்து போடணும். முதல்ல ஸ்டார்டிங் வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடாக நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து அந்த பெண்டு வந்து கரெக்டாக அழகாக தெரியும் நம்மளுக்கு. சீக்வன்ஸ் வந்து நம்ம எண்டுலேயும் வைக்கணும், நம்ம லாஸ்ட்டாக போடுவோம்ல. இப்போ வந்து நம்ம எப்போவுமே சுகர் பீட் போடும் போது 2 தான் நம்ம போடுவோம், ஏன்னா வந்து அப்போ தான் அது கரெக்டாக வரும்னு. இதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு சுகர் பீடாக கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் அந்த பெண்டு அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டில் நம்ம முடிக்கும் போது அந்த சீக்வன்ஸோடு நம்ம முடிக்கணும். இது எல்லாத்துக்குமே நம்ம மறக்காமல் எண்டு நாட் போட்டுருங்க. ஒரு எஸ் நம்ம முடிக்கும் போது எண்டு நாட் போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து எஸ் முடிச்சாச்சு. இதுதான் வந்து பேக் நெக்கோட ஃபைனல் லுக்கு. இதில் வந்து நான் ஒரு ட்விஸ்ட்டு சொன்னேன்ல, அந்த எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து வேறு டிசைன் போட்டிருக்கோம். கஸ்டமர் லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வந்து அதில் வந்து லீஃப் மாதிரி கட் பீட்டில் நம்ம பெரிய கட் பீட்டில் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ நம்ம ஹேண்ட்ஸுக்கு போயிடலாம். ஹேண்ட்ஸில் வந்து நம்ம வந்து 3 லைன் கட் பீட்டில் வந்து லீஃப் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளவரு வந்து 2 சுகர் பீடும் ஜமிக்கியும் வச்சு நம்ம அந்த ஃப்ளவர் ரெடி பண்ணியிருப்போம். 3 லைன் கட் பீடு சுகர் பீடு கொடுத்துருப்போம். இந்த ஹேண்டு வந்து எங்கள் அம்மா எதுவுமே மார்க் பண்ணல, அப்படியே வந்து ஸ்டாண்டிங் லைனில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் வந்து ஒரு ஹேண்டோ நம்ம வந்து முடிச்சிட்டோம். இதில் வந்து 3 லைன் சரி த்ரெட்டு, 2 லைன் சாரி கலர் சில்க் த்ரெட், அதுக்கப்புறம் ரவுண்ட் பீட் கட் பீட், அதுக்கப்புறம் எஸ் டிசைன், அதுக்கப்புறம் திருப்பியும் ரவுண்ட் பீட் கட் பீட், அது 2 லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லீஃப் மாதிரி கட் பீட்டில் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ நம்ம அந்த ஃப்ளவர் நம்ம போட்டோம்னா அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து சாரி கலருக்கு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம் நடுவில். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஹேண்டுக்கு போயிடலாம். செகண்ட் ஹேண்டு போடும் போது அந்த சரி த்ரெட்டில் நம்ம வந்து ஸ்டெம்மு மாதிரி நடுவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லீஃப் மாதிரி டிசைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவருக்கு போங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு போயிடலாம். ஃப்ரண்ட் நெக்லேயும் அதே மாதிரி 3 லைன் சரி த்ரெட்டு காப்பர் கலர், 2 லைன் சாரி கலருக்கு சில்க் த்ரெட், அதுக்கப்புறம் ரவுண்ட் பீடு கட் பீடு 2 லைன் வரும், எஸ் டிசைன் வரும். நடுவில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருப்போம். மறக்காம எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எண்டு நாட் போடுங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து முடிக்க போகிறோம். பாருங்க, இதான் வந்து ஃப்ரண்ட் நெக். எஸ்ஸில் வந்து நம்ம அங்கங்கே வந்து டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருப்போம். இதுதான் வந்து ஃபைனல் லுக். இது வந்து டேசல்ஸ் நம்ம ஹேங்கிங் கொடுத்துருக்கோம் சுகர் பீடில். அதுக்கப்புறம் ஹேண்டில் வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக லுக்கு வந்து அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க பிரின்சஸ் கட்டில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக், பேக் நெக். இது பேக் நெக்கில் நம்ம நடுவில் வந்து அந்த வி ஷேப் வருதுல்ல, அங்கே வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கோம். இதுலேயும் அங்கங்கே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கோம். டேசல்ஸ் நம்ம அந்த வி ஷேப் லாஸ்ட்டில் ஒரு பெரிய டிசைன் கொடுத்துருக்கோம், அது வந்து சுகர் பீடு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.